இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, பரபரப்பை ஏற்படுத்திய நவீன் மரணத்தில் நியாயமான விசாரணை தேவை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கும் செய்தி அண்மை செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. நவீன் மரணத்தில் எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் மீதான பணம் கையாடல் புகாரின் பேரில் வழக்கு பதியாமல் விசாரணை நடத்தியது ஏன் என்றும் அவர் அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை விரிவாக பார்க்கலாம். பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நவீன் மரணத்தில் நியாயமான விசாரணை தேவை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அண்மை செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. சிவகுமார், உங்களுக்கான நேரம், விரிவான தகவல்களை தரலாம். அதாவது சென்னை திருமலா பால் நிறுவனத்துல மேலாளராக பணிபுரிந்து வந்தவர் நவீன் பொலினேனி என்பவர் 45 கோடி ரூபாய் நிறுவன பணத்தை கையாடல் செய்ததாக ஏற்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதியாமல் அவரை விசாரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் அவர் மர்மமான முறையில் தூக்கிட்டு இருந்ததாகவும் செய்திகள் வருகின்றன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுல தொடர்ந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, நவீன் தூக்கில் இருந்த குடிசையில எந்த சேரும் இல்லை, அவரது கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன என்ற செய்திகள் வருகின்றன. அதே போல் கைகள் கட்டப்பட்ட ஒருவர் சேர் இல்லாமல் எப்படி தூக்கில் தொங்க முடியும்னு கேள்வி எழுப்பி இருக்கிறார். இந்த வழக்கின் அடிப்படையான கேள்வி என்னன்னா, காவல்துறை வழக்கு பதியாமல் எதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டது, அதுவும் கொளத்தூர் துணை ஆணையரை நேரடியாக விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் அஜித்குமார் மரணத்தின் ஈரம் கூட காயவில்லை, அதற்குள் மீண்டும் ஒரு மரணம் சந்தேகத்திற்கு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதுன்னு குறிப்பிடுறவர். காவல்துறை விசாரணைகள் சந்தேகத்துக்குரியதாக மாறி வருவதற்கு என்ன பதில் வைத்துள்ளார் முதல்வர் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நிதி மேலாண்மை பற்றி நான் கேட்ட ஒரு கேள்வி கண் காது மூக்கு வைத்து திசை திருப்பி சித்தரிப்பதில் இருந்த முனைப்பு முதல்வருக்கோ அவரது திமுக அரசுக்கோ ஒரு முறையாவது சட்டம் ஒழுங்கை பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இருந்ததா அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. காவல்துறை நிர்வாகம் செய்ய தெரியாத பொம்மை முதல்வர் தன் தொகுதியை உள்ளடக்கிய காவல் மாவட்டத்தில் நடந்துள்ள இச்சம்பவத்திற்கு என்ன விளக்கம் தரப்போகிறார்னோ, நவீன் மரணம் குறித்து எவ்வித குறுக்கீடும் இல்லாமல் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும்னோ, குறிப்பாக காவல்துறை வழக்கு பதியாமல் விசாரணை நடத்தியது குறித்து தீர விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தெளிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.